வணக்கம். சபரிமலை கோவிலை பற்றிய 5 மர்மமான ரொம்பவே அறியப்படாத தகவல் பற்றி தான் இப்ப நம்ம வீடியோல பார்க்க போறோம். புதுசா நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் திரண்டு பக்தி பெருவெள்ளம் காணும் புண்ணிய பூமி சபரிமலை. சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற பக்தி முழக்கம் எழும் இந்த புனித தலத்துல பலருக்கும் தெரியாத ஆச்சரியமூட்டும் மர்மங்களுமே புதைந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஐயப்பனோட குதிரை வாகனம் பற்றி தான் பார்க்க போறோம். சபரிமலை ஐயப்பனை புலி வாகனத்துல தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனால் சபரிமலையின் உண்மையான கொடிமரத்தை பார்த்திருந்தீங்க அப்படின்னா அதன் உச்சியில இருப்பது புலி கிடையாது, குதிரை தான். ஐயப்பனோட பிரதான வாகனமா சொல்லப்படுவது குதிரை. மகிஷியை வதம் செய்ய மணிகண்டன் சென்றபோது இந்திரன் தான் குதிரையா உருவம் மாறி ஐயப்பனை தாங்கி சென்றதா ஐதீகம் கூறுது. புலி வாகனம் பின்னால வந்தாலுமே இன்றுமே கொடிமரத்தில் இருப்பது குதிரைதான். சபரிமலை கோவில்ல 18 படிகள் 18 தேவதைகளா அப்படிங்கிறத பார்க்கலாம். சபரிமலையில உச்சக்கட்ட தரிசனம் 18 படிகள். இருமுடி சுமந்து இந்த 18 படிகளை கடந்தால்தான் ஐயப்பனை நம்ம தரிசிக்க முடியும். ஆனால் இந்த 18 படிகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் ரகசியம் என்ன? இந்த படிகள் வெறும் படி கிடையாது. ஒவ்வொரு படியிலுமே ஒரு சக்தி வாய்ந்த தேவதை அல்லது தெய்வமே வாசம் செய்வதா புராணங்கள்ல கூறுகின்றன. இந்த 18 படிகளும் நம் வாழ்க்கையில உள்ள கடந்து செல்லும் 18 தத்துவங்கள், 18 மலைகள், அப்படி இல்லைன்னா 18 ஆயுதங்களை குறிப்பதா பல விளக்கங்களுமே இருக்கு. பக்தர்களுடைய ஆணவம், கண்மம், மாயை போன்றவற்றை நீக்கி அவர்களை புனிதப்படுத்துவதற்காகத்தான் இந்த 18 படிகள் சபரிமலையில வைக்கப்பட்டிருக்கு. சபரிமலை கோவில்ல மகர ஜோதி இயற்கையா நடக்குதா? மகர விளக்கு தினத்தன்று பொன்னம்பலம் மேட்டில் தோன்றும் மகர ஜோதி பல 100 ஆண்டுகளாக லட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கும் இந்த ஒளி ஒரு மாபெரும் மர்மமாவே தான் இன்றுமே இருந்து வருது. வெறும் காட்டு தீயை தேவஸ்தானத்தினர் ஏற்றும் செயற்கை ஒளி என ஒரு தரப்பினர் கூறுறாங்க. ஐயப்பன் தன்னுடைய தவ வலிமையினால் காட்டும் தெய்வீக ஜோதி என இன்னொரு தரப்பினர் கூறுறாங்க. ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே தோன்றும் இந்த அற்புதம் மனிதனால நிகழ்த்தப்படுதா அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக சக்தியோட வெளிப்பாடா அப்படின்னு இன்னுமே இந்த மர்மம் நமக்கு விலகவில்லை. பந்தல ராஜவம்சத்தின் ரகசிய விரதம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஐயப்பனை வளர்த்த பந்தல ராஜா குடும்பத்தினரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்ன ஒரு அதிர்ச்சியான தகவல்னா, பந்தல ராஜா வம்சத்தை சேர்ந்த எவருமே இன்று வரை சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசிப்பதில்லை. ஆச்சரியமா இருக்குல்ல? ஏன் அப்படின்னா, ஐயப்பன் தனது அவதார நோக்கம் நிறைவேறிய பின் தந்தை ராஜசேகர பாண்டியன் தன்னை தேடி வந்தால் தந்தையின் மீதான மரியாதையால தனது தியானத்தை கலைத்து எழுந்து விடுவாரோ அப்படிங்கிற அச்சத்தால தான் தன்னுடைய கால்களை கட்டி கொண்டு தியானத்தில் அமர்ந்தாருனுமே. எனவே ஐயப்பனின் தவம் களையக்கூடாது என்பதற்காகத்தான் பந்தல வம்சத்தினர் இன்றும் சபரிமலைக்கு செல்வதில்லை அப்படின்னு சொல்றாங்க. தத்துவமிசி நீயே அது அப்படிங்கிறது சபரிமலை சன்னிதானத்துல மேற்கூரையில ஒரு மர்மமான வாசகமா எழுதப்பட்டிருக்கு. அதுதான் தத்துவமசி. இந்த சமஸ்கிருத வாசகத்திற்கு என்ன பொருள்னு தெரியுமா? நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாகவே இருக்கிறாய் என்று அர்த்தம். அதாவது ஐயப்பனை நாடி வரும் ஒவ்வொரு பக்தனும் அவனுக்குள்ளேயே ஐயப்பன் இருக்கிறான் என்ற தத்துவத்தை தான் இது குறிக்குதான். நீங்கள் தேடி வைந்த தெய்வம் வேறு எங்கோ இல்லை, அது உங்கள் மனசாட்சி தான், உங்கள் ஆன்மா உங்களுக்குள்ளேதான் இருக்கிறது என்று ஐயப்பன் சொல்றாரு. ஒரு கோவிலின் மையத்தில் நீங்களே கடவுள் என்று சொல்லும் இந்த ஆழமான தத்துவம் உலகிலேயே அரிதான ஒன்று. நம்மை நாமே உணர வைக்கும் ஒரு பெரிய ரகசியம் சபரிமலையில தான் இருக்கு. சபரிமலை வெறும் கோவில் கிடையாது, அது பக்தி, தத்துவம் மற்றும் மர்மங்கள் நிறைந்த ஒரு பிரபஞ்சம்.